தேவனை துதிக்கும்படியாக ஆராதிப்போம். இந்த மாதத்தின் வாரத்தில் தேவனுடைய கிருபையினால தேவனுடைய நாமத்தை எழுத்தும்படியாக தேவனுக்கான செலுத்தி தேவனை பாடல் மூலம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் ராஜா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றே நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினே நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினே நன்றி ராஜா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகந்தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகந்தந்து இதுவரை தாங்கி நீரே, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவெலன் தந்தீரே நன்றி ராஜா, புதுவெலன் தந்தீரே நன்றி ராஜா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா,
உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா இலக்கம் நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய பகுதி நாம் கொடுத்த நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனப்பட்டு இந்த கூடி வந்து கூட பிரச்சனை கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் கூடி ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான இந்த மத்தியில் அசைவாடி ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரை வார்த்தையை கொடுக்கக்கூடிய கரத்தில் கொடுக்கிறோம். வழிநடத்தில் சௌரனையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவை சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவை கூட இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடம்பொழுதான எல்லா விதமான ஆவியும் கடந்து அப்புறப்படுத்தி கொண்டு கர்த்தாவே அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் கடந்து வரட்டும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் என்னுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் உங்களுடைய தெய்வீக பரிசுத்த ஆவியான அசைவாடி ஆண்டவரே அப்பா, மனபலத்தை கட்டளிட்டு துதியின் ஆடை நான் வைக்க போது கை கொடுத்துட்டு வருகிறோம். உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். புறப்படுத்திக் கொள்ளுங்க, உடைய நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து நாங்கள் ஜெபிப்போம். உலகம் எங்களும் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் நடந்து வந்திருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தில் நடக்கிற ஆராதனை, இந்தியா தேசத்தில் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இன்னுமாக ஆராதிக்க முடியாமல் இருக்கிற தேசங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை வீடுகளுக்கு ஒரு ஆராதிக்கிற சபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கர்த்தாவே, இந்த நாட்களும் ஒரு எழுப்புதலை கட்டணும். ஆண்டவரை ஜனங்கள் உள்வீழ்ச்சி அடையட்டும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தட்டும். ஆண்டவர் சபை கூடி வரட்டும். ஆண்டவரை திருச்சபை போதரமா என்று நான் வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட இருந்து கிரியை நடக்க வைக்க போறது கை கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கடன் செல்வம் நாங்கள் டிப்சிக்க வாசிக்க போகிறார்கள். சங்கீதம் 81வது சங்கீதம். Psalm 81 für den Chorleiter, ein Psalm Asafs mit einem Saiteninstrument zu begleiten. Lobt Gott unsere Stärke, jubelt über den Gott Israels. Singt ihm Lieder und schlagt das Tambourin, spielt die liebliche Zither und die Harfe. Lasst die Trompete am Neumond erklingen, am Vollmond zum Tag unseres Festes. Denn das ist eine Verordnung in Israel, ein Gesetz des Gottes Jakobs. Er hat es für Israel eingesetzt, als er gegen Ägypten um uns zu befreien. Ich hörte eine unbekannte Stimme sprechen: Jetzt will ich eure Schultern von ihrer Last befreien und eure Hände frei machen von ihrer schweren Arbeit. Ihr habt mich in der Not angerufen und ich habe euch gerettet und euch aus der Gewitterwolke geantwortet. Ich habe euren Glauben bei Meriba geprüft, als ihr euch beklagtet, weil ihr kein Wasser hattet. Hört auf mich, mein Volk, wenn ich dich warne. Wenn du doch auf mich hören würdest, Israels. Du sollst keine fremden Götter haben und du sollst keine Götzen anbeten. Denn ich bin der Herr, dein Gott, der dich aus Ägypten befreit hat. Öffne deinen Mund weit, ich will ihn mit guten Dingen füllen. Aber mein Volk wollte nicht hören und Israel wollte mir nicht gehorsam sein. Deshalb überließ ich es seiner Blindheit und Verstocktheit und ließ es nach seinen eigenen Wünschen leben. Wenn mein Volk doch auf mich hören würde, wenn Israel mir doch gehorchen und sich doch an meine Wege halten würde, wie schnell würde ich dann seine Feinde unterwerfen und meine Hand gegen seine Gegner wenden. Alle, die den Herrn hassen, würden vor ihm auf die Knie gehen. Ihr Untergang wäre besiegelt. Euch aber würde ich mit den köstlichsten Speisen versorgen und mit wildem Honig aus dem Felsen sättigen. Amen. Amen. சங்கீதம் 81. கீர்த்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன்.
நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். சவர்மான் தேவனை பாடிக்கிட்டு நம்ம இணைந்து அவரோட சேர்ந்து இணைந்து நம்ம பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் புதிய மாதத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். தேவன் எங்களை இந்த மாதத்தை காணிச்சதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். வேதம் சொல்றது புலம்பல்லே நாம் நிற்பதும் நிர்மலமாக அதனுடைய கண்களில் கிடைத்த கிருபை. அவர் எங்களை இந்த மாதத்தை காணிச்சதாரே, அவர் எங்களோடு கூட வந்தாரே, எங்களுக்காக சிலுவையிலே யாவையும் செய்து கொடுத்த இயேசுவை, வாய்த்த சங்கீதத்திலே யாக்கோபின் தேவனை, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடுவோம். யாக்கோபின் தேவனை கம்பீரமாய் பாடுவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவை நம்முடைய பலனாக இருக்கிறவர் இயேசுவை, அவரே எங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். வேதம் சொல்றது எஸ்ஐயா 40:31 கர்த்தரை காத்திருக்க புது பிறனுக்கு கடுகளை உயர் எழும்பார், ஓடினாலும் களைப்படையால் நடந்து போனாலும் சோர்ந்து சோறார்கள். அவை கர்த்தரை காத்திருக்கிற எழும்பி அவருடைய பலத்தினால் எழும்பான்னு வேதம் சொல்றது. சோர்ந்து போவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கு. அந்த தேவனை உணர்ந்து அவரை துதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டு ஆண்டவரே. இயேசுவே உம்மையே நோக்கி பார்க்கிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராபா, பலந்தந்த எல்சடா, சமானந்தந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யெகோவா மிக்காதே, எங்களுக்கு நீதியின் நியாயம் செய்கிற யெகோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாய் ஏலமன், ஜீவன தேவனாய் ஏல்சாய், உண்மையுள்ள தேவனாய் ஏல்ராஜும், மகாதேவனாய ஏல்களோல், வல்லமைய தேவனாய ஏல்கிப்போர், ஏலோலாம் சதாகாலம் உள்ளவரே, ஏல் பிராசிம் தடைகளை நீக்கிறவரே, ஏலியோன் உன்னத தேவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். யெகோவா ஓசேனு எங்களை உருவாக்குகிறவரே, யெகோவா சபையோ சேனைகளின் கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, ராணுவங்களின் தேவனே, எலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்களோடு கூட இருந்து பாதுகாத்தவரே, கர்த்தரை நம்புகிறவள் சீயோன் பர்வதை சுற்றி எஸ்ரேல் பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல கர்த்தர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார் என்றவரே. யெகோவா ஷம்மா, எங்களை சூழ்ந்து இருக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறவரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவன நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னவரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிறவரே, ஆபத்து வேளையில் எங்களோடு கூட இருந்து ஆபத்துக்கு தப்புவிக்கிறவரே, ஆபத்து நேரத்திலே அதிசயம் செய்கிறவரே, நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் அடைக்கலம். அப்பா, நமக்கு சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரத்தில் இருக்கு சங்கீதக்காரன் சொன்னது போல, கிறிஸ்தவரை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். இந்த பாடலில் யெகோவா தேவனுடைய நாமங்களை குறித்து அடிக்கடி சொல்லப்படுகிறது. அந்த நாமங்களை நாங்கள் அறிக்கை செய்தவரை துதிக்க வேண்டும். துதி என்பது உடைய நாமங்களை சொல்லி கையெடுப்பது. நன்றி என்று சொல்வது தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவது. நன்றி சொல்வது சோத்திரம் செலுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. அவை துதி என்று அவருடைய நாமத்தை சொல்லி அது கர்த்தத்தை சொல்லி அவரை உயர்த்துவது. அவை இந்த பாடல் எல்லோருக்கும் தேர்ந்த பாடல். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். சேர்ந்து பாடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவோம். யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவோம். எசோய்க்கு அல்லேலூயா, உம்மை நீரே கண்டீரையா, வெட்கமெல்லாம் தீர்த்தீரையா. நாம் பாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எலோய்க்கு அல்லேலூயா, உம்மை நீரே கண்டீரையா, வெட்கமெல்லாம் தீர்த்தீரையா. நாம் பாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவோம். எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனா, எம்மை என்றும் நடத்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா, எம்மை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனா, எம்மை என்றும் நடத்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனா, எம்மை என்றும் தாங்குவீங்க. யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவோம். எலோகிமும் நீங்க தாங்க, எங்குமுள்ள தேவன் நீங்க, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீ, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்குமுள்ள தேவன் நீ, எந்த நாளும் பாடுவீங்க.
இன்றும் என்றும் பாடுங்க. யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், வேலை சொல்லி பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகளாயினும் கரம் தட்டி பாடிடுவோம். யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா சாலோம், யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ராஃபா. சுகம் தருகிறவரே, பலன் தருகிறவரே, எல்சடாவாய் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவரே, மோசேக்கு யெகோவா நிசியாய் வெளிப்பட்டவரே, ஆகாருக்கு எல்ரோயியாய் வெளிப்பட்டவரே, இம்மானுவேலரே எங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறவரே, எபினேசரே சாமுவேலுக்கு எபினேசராய் வெளிப்பட்டிருப்பா. இன்னும் அற்புதங்களை செய்கிறவரே, ஏலெலியோன் உன்னத தேவனே, தானியேலின் காலத்தில் நீர் உன்னத தேவனாய், ஏலெலியோன் என்ற தேவனாய் வெளிப்பட்டிருப்பா. இன்னும் அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஸ்திரியான கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்துள்ளேன். உன்னுடைய மதுகள் எப்பொழுது என் கண்மன் இருக்கிறேன் சொன்னவரே, யோவே அவன் பொருட்களை வீட்டை சுற்றி வேறியடைத்து பாதுகாத்தவரே, யோவே ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தவரே, யாவேசை ஆசீர்வதித்தவரே, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களே பெரிதாக்கி மது கரங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தலும் என்று யாவேசு ஜெபித்த பொழுது, துக்கத்தின் மகன் என்று பெயர் பெற்றவன் ஜெபித்த பொழுது, அவனை சகோதரர்களுக்குள்ளே ஆசீர்வதித்து உயர்த்தினவரே, நமக்கு ஒத்தாசவரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசவரும் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொன்னவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் பாதுகாப்பார் என்றவரே, போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்கிறவரே, யெகோவா ஷம்மா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தின் 16வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது, வருடம் முடிய போகிறது. எத்தனை தரம் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி நேரத்தை எடுத்திருக்கோம் தெரியவில்லை. இந்த நாட்கள் இந்த மாதம் முழுவதும் முடியும் வரை நாம் தேவனுக்கு துதிகளையும் சோத்திரங்களையும் செலுத்த தாவீது சொல்றான் 34வது சங்கீதத்திலே 1வது வசனம், நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லப்படுவது. அவை துதிக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், துதிக்கிறவர்கள் தேவன் ஆசீர்வதிப்பார், துதிக்கிறோடு தேவன் கூட இருப்பார். யெகோவாவுக்கு விரோதமான அம்மோனியர் மோவாபியர் சேயின் மலை தேசத்தார் கூடி வந்த பொழுது அவன் பாடல் குழாமை நிறுத்தி துதித்த பொழுது அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு வீழ்ந்தான் என்று வேதம் சொல்வது. அவன் பயந்தான். முதல் அவனுடைய இராணுவ வீரர்கள் இருந்தார்கள், ஆனாலும் பயந்தான். ஆனாலும் அவன் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபொழுது தீர்க்கதரிசி மூலமாக வந்தது, இந்த யுத்தம் உங்களுடைய இல்லை, இது கர்த்தருடைய யுத்தம் என்று சொன்ன பொழுது அவன் உடனே கர்த்தர் யுத்தம் என்றபடியால் நாம் சும்மா இருப்போம் என்று சொல்லி உடனே அவன் யுத்தத்துக்கு போகாமல் அவன் தேவ பாடல் குழாமை முன்னுக்கு நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது என்று சொன்ன பொழுதே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார். யுத்தம் இல்லாத ஒரு இடைப்பாளரை அவன் கண்டறிந்தான். இந்த நாளும் சத்துருக்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுதுதான் நாம் செய்ய வேண்டியது ஜெபம் துதி மட்டுமே. அவை இந்த நாள் இந்த மாதத்துக்கு கர்த்தருக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாட ஒரு நாளும் அவை மறவா தெய்வம் நீரே. எல்லோரும் இணைந்து முழு இதயத்தோடு பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் நம்மை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை
நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் நம்மை மறவா தெய்வம் நீயே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருடங்கள் காலங்களால் எம்மை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களால் எம்மை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். சிறகாரை மூடி காத்துட்டீர். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். சிறகாரை மூடி காத்துட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீயே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் காயப்படேன். என் துணையாக இருக்கின்றீரே. நீரன் பக்கத்தில் நான் காயப்படேன். என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் நம்மை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே என்ற வாக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேனே என்ற வாக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருடங்கள் காலங்களால் உம்மை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களால் உம்மை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் எம்மை தாங்கினீர். சிறகாலை மூடி காத்துட்டீர். வல்ல கரத்தால் நீர் எம்மை தாங்கினீர். சிறகாலை
அழகாலே மூடி காத்துட்டே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் உம்மை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 10 குஷ்டரோகிகள் சுகமானவர்கள் அல்லவா? ஒருவன் மாத்திரம் வந்து எனக்கு நன்றி சொல்லுதான் என்றவரே. நன்றியை எதிர்பார்க்கிறவரே, இன்னும் அற்புதங்களை செய்கிறவரே, உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன், சர்வ வல்லவனுடைய நிழலில் தங்குவான் என்றவரே. நீர் என் கோட்டை, நீர் அடைக்கலம், நீர் என் தஞ்சம். அவனிடத்தில் வாஞ்சியாரத்தோடு நான் அவனை விடுவிப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன், பதில் சொல்வேன் என்று சொன்னவரே. அவனின் நாமத்தை அறிந்தபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவை அருளி செய்வேன். ஆபத்தினால் அவனோடு கூட இருந்தவனை தப்புவிப்பேன் என்று சொன்னவரே. ஆபத்து வேளையில் எங்களை தப்புவிக்கிறவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிறவரே. இம்மானுவேலரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே. ஏசாய் ஜீவனுள்ள தேவனே, ஏன் ரோகி எங்களை காண்கிறவரே. ஏசாய் சர்வ வல்லமை உள்ளவரே. ஏலோலாம் சதா காலம் உள்ளவரே. ஏல்பிராசின் தடைகளை நீக்கிறவரே. தடைகளை நீக்கிறவர்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். அவர்கள் முன்னிலையில் ராஜா கடந்து செல்வார் என்று மீகா 2:3 வாக்கு கொடுத்தவரே. தடைகளை நீக்கிறவரே. கடந்த 10 மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ளே எங்களை நுழைய செய்தவரே. இந்த புதிய மாதத்தை எங்களை காண செய்தவரே. நன்றி இயேசுவே, நல்லவரே, பெரியவரே, பரிசுத்தரே, ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் உம்முடைய கண்களிலே கிடைத்த கிருபை அப்பா. நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. முழு ஜனங்களும் அழிக்கப்படும் பொழுது அந்த குடும்பத்தை மாத்திர நீ கண்ணோக்கி பார்த்திருப்பா. அவர் நீதிமானும் உத்தமனுமாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். நீதிமான்களை பாதுகாக்கிறவர், நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான் அப்பா. நாங்களும் தேவனோடு சஞ்சரிக்கலாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. சகல துதி கனம் பெருவம் முடிச்சாங்க. கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வாழ்த்து வெற்றி கொள்கிறோம். கர்த்தராம் இன்னும் அவர் ஞாயிற்றுக்கிழமை தந்ததற்காக நன்றி செலுத்தி நாங்கள் அவருக்கு இதுவரை நம்மை காத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கூடியிருக்கிறோம். ஆகவே இந்த நாளும் தேவனுடைய மந்திரம் அமரப் போகிறோம். கர்த்தருடைய மகிமை பிரசன்னமாக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாங்கள் தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக ஒவ்வொரு நாயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஒரு நாள் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆகவே ஒவ்வொரு தேசத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும். தேவன் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். எங்களுடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும் என்று ஜெபித்து வருகிறோம். ஆகவே இப்பொழுது சகோதரன் பொதுவாக எல்லா தேசங்களுக்காகவும் ஜெபம். ஆராய்ந்து ஆக்குகிறார் தலைவர் அதிகார கலந்து அவருக்கு ராய கதிர்க்க
கத்தாவது வேலை தேசங்களை பாதுகாத்துக் கொள்கிற இந்தியாவில் ராஜ்யம் கடந்து வேண்டாம் 145 கோடி மக்கள் வாழ தேசம் அநேகத்தை அறிய வேண்டுமே வேண்டாம். நீ எழுப்பிய ஊழியக்காரர்களுக்கு நன்றி சொல்லுவோம். நீ எழுப்பிய நீதிமான்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா. அந்த தேசத்தை அசைக்கத்தக்கதாக வல்லமை அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அந்த தேசத்தில் மனது வேண்டாம் நிற்கிற ஆறாயிரம் சினிமா அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக, ரட்சிப்பீராக. பாவ அடிமைத்தனத்தை விடுதலையாக்குவீராக. கத்தாவே கேளும், கத்தாவே கவனியும், கத்தாவே மன்னியும், கத்தாவே ரட்சியும். அவர் நாங்கள் வாழ்ந்த தேவன் ஒரு புத்தகம் தேசத்தினுடைய ராஜ்யம் யாழை கடந்து வருமையாய் என்றாலும் பாவ அடிமைத்தனத்தை விடுதலையாக்குவீராக, அறியாமல் விடுதலையாக்குகிறார். இயேசுவை நீர் வைக்கிறமே தேசம் கண்டு வருமே என்றாலும் மாட்டின் ராஜாத்தி ஆண்டு கத்தாவே எழுப்பவர்களாக நாட்கள் தேசத்தில் எழுப்பவர்களாக வேண்டுமே என்றாலும் தயனங்கள் நடந்து வேண்டுமே என்றாலும் அந்தாவது நாட்களில் ஜனங்கள் தேர்வுகளாய் மாற்றுகிறார். வாலிப பிள்ளைகள் அற்புதத்துக்கு சிவத்துக்கு சினிமாவுக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார். அடிமைத்தனத்திற்கு விடுதலையாக்கி ரசிக்க வேண்டுமே என்றாலும் கத்தாவே தேசத்துக்கு சமானம் இருக்கிற உங்களுக்கு சமானம் நிரம்பியாமல் சொன்னவரே தேசத்தினுடைய ராட்சியுடைய ஆடையை கடந்து வரும்படியாய் என்றாலும் அவர் கத்தாவின் வழியில் நான் ஈஸ்வரத்துக்காய் ஜோமேஸ்வரத்துக்காய் ஆண்டவரை நோக்கி மன்றாடம் அப்பா. ஆண்டவரை நோக்கிலே சுகமும் சமாதானம் வெளிக்கொண்டு சென்றவரை அரங்கத்திலே சுகமும் சமாதானம் வெளிக்கொண்டு சென்றவரை தேசத்தை நோக்கி பார்க்கிறேன். இந்த வாக்கு தத்துவத்துக்காய் நன்றி சொல்லுவோம். கத்தாவின் தேசத்தை ரட்சிப்பீராக, விற்கிறார் விடுதலையாக்குகிறார், அறியாமல் விடுதலையாக்குகிறார், பாவ அடிமைத்தனத்தை விடுதலையாக்குகிறார். நீரே மெஸ்ஸியா இருந்ததை கண்டுகொள்ள செய்வீராக. நீரே உலக ரட்சியா இருந்ததை கண்டுகொள்ள செய்வீராக. கண்களை திறந்து விடுவீராக. அன்று உங்களை வருகைக்கு முன்பாக தேசம் மனம் திரும்ப வேண்டுமே மனித அசித்தில நாளை வந்து தேசத்தை கற்று பாதுகாத்துக் கொள்வீராக. அவர் கத்தாழ்ந்த வழியில் சபை வாக்னா சபை புத்தரையின் சபை நான் கட்டுவேன். பாரதத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வதே எஸ்ஏ 60,000 சின்னவன் 1000 சிறியவன் வெள்ளத்தை ஆதிமாவன் கத்தராய் நான் ஏற்ற காலத்தில் அது தீவிரமாய் செய்வேன் செல்வதே. எஸ்ஐக்கள் 36-37 இசைவிட்டாரை நான் உங்களுக்கு அனுக்கிரம் பண்ணும். நீங்களும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷனை மந்தவர்களோ புறப்படும் மனுஷனை மந்தவர்களோ பிறகு செய்கிறாங்க. ஆசிரியத்தை காத்துக் கொள்வீராக. உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கும் கிருமியாயிருப்பீராக. குடும்பத்தை பிரசனமாக்கி சமாதத்தை கட்டுவீராக. உங்களுடைய ஜனங்களுக்கு பலம் கொடுப்பீராக, சமாதானவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக கொடுப்போம். ஆகவே உற்சாகமாய் கொடுப்போம். சொன்னபடி உற்சாகமாக கொடுப்போம். ஆகவே சில பிள்ளைகள் வசனங்களை சொல்லி ஆயத்தமாவார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே உற்சாகமாய் கொடுப்படுத்தல் பிரியமாக சொன்னபடி ஆண்டவரை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னபடி கர்த்தாவே இந்த இடத்துல வந்து முக்குரிய பங்கினை செலுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தும். ஆண்டவரை இதுவரை நீங்கள் அவளை வழிநடத்தும் தேவன் இந்த நாட்டில் வழிநடத்தும். செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றை இரட்டிப்பான நன்மையாக ஆசிரியக்க வருமானம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் சின்ன பிள்ளையோட வசனங்களை கேட்போம். அப்பொழுது உற்சாகமாய் காணிக்க போடுவோம். The Lord is your everlasting light. The Lord has planned for me. நான் உன்னை தாயின் வயிற்றில் உண்டாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். வைத்துதித்து பாடினோம். இப்பொழுது ஜீவனுடைய வார்த்தையை கேட்க பரிசுத்தாவியானவரே இந்த இடம் முழுவதும் பிரசனம் நிறைந்திருக்கட்டும். அடியை நம்முடைய சிலைகளை மறைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய சிலைகளை எனக்கு மறைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்திலே ஜெபங்களுடன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின்படி இன்றைய நாளிலே பெருமையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டு வாய் எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். இப்ப கர்த்தர் வெறுக்கிற காரியம் பெருமை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் வெறுப்பது மாத்திரமல்ல, அருவருக்கிறேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே தேவன் வெறுத்த அருவருக்கிற காரியம் இந்த பெருமை. இந்த பெருமை என்பது மனிதர்களுக்கு இன்றைக்கு இருந்து பார்த்தாலும் மனிதர்கள் பெருமையிலேயே காணப்படுவதை நாங்கள் காணுவோம். எனவே இந்த பெருமை எங்கிருந்து வந்தது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம்.
ஒரு தேவதூதன் அவனுக்கு லூசிபர் என்று அழைக்கப்பட்டவன். பெருமை நிமித்தம் அவன் தள்ளப்பட்டான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தும் பொழுதுதான் அவன் தள்ளப்பட்டான். எனவே யாரெல்லாம் பெருமை நிற்கிறார்களோ அவர்கள் அதே நிலைதான் அவர்களுக்கு வருகிறது. வேதம் சொல்லுகிறது அதாவது பெருமை, அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் அது நல்ல காரியம் அல்ல. எனவே இந்த பெருமையிலிருந்து அதாவது வெளிவர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இயேசு அண்டை வந்தால் ஒழிய வேறு வழியை வெளிவர முடியாது. ஆண்டவர் தான் எங்களுக்கு விடுதலை. ஏனென்றால் அவர் தான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு அவர் எப்படி தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவன் தன்னைத்தானே தாழ்த்தின பொழுது நாங்களும் அப்படிப்பட்ட மனத்தாழ்மை தான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை தவிர மாறாக பெருமை என்பது எங்களுக்கு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த பெருமை என்பது பாருங்கள், எங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா, அவர் ஒரு பெருமையாக பேசின பொழுது, இது நான் கட்டின அரண்மனை இந்த இதுகளெல்லாம் தன்னுடைய இவைகளெல்லாம் பெருமையாக சொன்ன பொழுது அந்த அவரை மிருகத்துக்கு ஒப்பாக ஆண்டவர் அங்கே மிருகத்தை போல பிள்ளை தினுவா என்று சொன்ன பொழுது அப்படியே அவன் மிருகத்தை போல மாறினான் அதை நாங்கள் பார்க்கிறோம். சில காலம் அவன் மிருகத்தை போல புல்வேலை சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இது ஒரு எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பெருமை உள்ளவர்களுக்கு இதுதான் நிலை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவன் இந்த பெருமைக்காரர்களுக்கு என்ன செய்வார்? அந்த பெருமை எப்படிப்பட்டது? அதிலிருந்து நாங்கள் அதாவது தேவன் இதை எப்படி பார்க்கிறார் என்பதை நாங்கள் முதலாவது பார்ப்போம். ஆண்டவர் அதை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பெருமையை ஆண்டவர் ஒழிய பண்ணுவேன், பெருமை உள்ளவர்களை ஒழிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 13:11 வாசிப்போம். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், பெருமை உள்ளவர்களை நான் ஒழிய பண்ணுவேன், தாழ்த்துவேன். அப்ப எந்த தேசம் பெருமை கொள்ளுகிறதோ, எந்த ராஜாக்கள் பெருமை கொள்ளுகிறார்களோ, தேவன் அவர்களை தாழ்த்துவார் என்பதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு உலகம் எங்கும் பார்க்கும் பொழுது தேசங்களிலே அகந்தை பெருமைகள் போது கடவுளை புறக்கணித்து மனிதர்கள் மேலோங்கும் பொழுது ஆண்டவருடைய கோபம் வருகிறதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த பெருமை என்பது நம்மை அறியாமலே நமக்குள்ளே செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் அதை கண்டுபிடிக்கணும். எங்களுக்குள்ளே பெருமை காணப்படுகிறதா என்றால் அந்த பெருமை, ஆண்டவரே எங்களுக்கு இந்த பெருமை வேண்டாம், எங்களுக்கு கிருபை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது யாருக்கு கிருபை கொடுப்பாரா? தாழ்மை உள்ளவர்கள். எனவே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தால் இந்த பெருமை பெருமை பேசுகிறது. இந்த பேச்சிலே தான் அது வெளிப்படுகிறது. ஒரு பெருமை உள்ளவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எப்பொழுதும் தாங்கள் சொல்வதுதான் சரி போல பேசிக்கொள்வார்கள். பேசுகிறதிலே அவர்களுடைய அதாவது அவர்கள் பேச்சிலே அவர்கள் ஆனால் மற்றவர்கள் சொல்லுகிற இதை ஒரு கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய மற்றவருடைய கருத்துக்கள் அவர்களுக்கு முக்கியமில்லை. தனக்கு எது சரியோ அதை நான் செய்வேன் என்று இருக்கிறவர்கள் தான் பெருமைக்கார். அது மாத்திரமல்ல, அந்த நாவினாலே அவர்கள் பெருமை பேசுவார்கள். அந்த பெருமை பேசுகிற நாவுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லப்படுவது வாசிப்போம். சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு கொடிதான ஒரு வார்த்தை. அப்ப இது என்ன, அவ்வளவுக்கு கடவுள் அதை வெறுக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. பெருமை பேசுகிற நாவை அறுத்து போடுவாராம். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு பெருமை பேசுகிற எப்படியெல்லாம் பெருமை இருக்கிறது பாருங்கள். இந்த மனிதர்களுக்கு இருக்கிற பெருமை என்ன? படித்தால் பெருமை, பணம் இருந்தால் பெருமை, வேறு என்ன, அவர்களுக்கு பலவிதமான பெருமைகள் காணப்படுகிறது. இந்த பெருமைகள் மனிதர்களுக்குள்ளது எங்கு பார்த்தாலும் பாருங்கள், கடவுளுக்கு மேலாக தங்களை உயர்த்துகிறது போன்ற பெருமையாய் பேசிக்கொள்வார்கள். அப்ப ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம். அப்ப
பெருமை உள்ளவர்கள் அதாவது தாங்கள் எல்லாவற்றையும் சாதிப்பார்கள் என்று எண்ணுவார்கள், அதே நேரத்திலே சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ இதுதான் அவர்களுடைய அடையாளம். அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாகவும் மற்றவர்கள் சொல்கிற கருத்தை மதிக்காமல் தாங்கள் சொல்றதான் சரி என்று சொல்லிக்கொண்டு நிற்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் பெருமைக்கார். அப்போ இதை வைத்து ஆண்டவர் சொல்கிறார் அது அந்த பெருமை பேசுகிற நாவு. பாருங்க, நாவு தான் ஒரு சரீரத்திலே சிறிய அவயமாக இருந்தாலும் அது எவ்வளவு கொடிதானது என்பதை யாக்கோப்பு ஒரு அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் வாசிக்க நேரமில்லை, ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். யாக்கோப்பு 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. கீழ் வசனத்தை 6 வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்கள், ஒரு தீ ஒரு பெரிய காட்டை கொளுத்துவதற்கு பெரிய ஒரு தீ அதாவது இந்த நெருப்பை கொளுத்துகிற பெரிய இதெல்லாம் தேவை. சிறிய தீ பெரிய காட்டை கொளுத்தும். அதே போலதான நான் நம்முடைய சரீரத்திலே சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவர்களை பேசுமா. இப்போ நாவும் நெருப்பு தான் என்று சொல்லப்படும். இப்போ நான் நெருப்பை போன்றிருக்கு. அது எப்படி தீ பரவுறதோ அதே போல அந்த சிறிய நாவினாலே பெரிய பெரிய பெருமையான காரியங்களை மனிதர்கள் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த பெருமை நம்முடைய இதயத்திலே இதுதான் வெளிப்படுகிறது. ஏனென்றால் இதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும் என்று சொல்லப்படும். இப்போ பெருமை பேசுவருடைய இருதயம், அவர்கள் இருதயத்திலே பெருமை நிறைந்திருக்கிறதை நாங்கள் காணலாம். இயேசு அதை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் நாங்கள் பார்ப்போம். அந்த வாயிலிருந்து புறப்படுகிறதா மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். மார்க்கு 7:20-23. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அநேக காரியங்கள் அதிலே பெருமையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். அது எங்கே இருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. எனவே இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய இருதயம் பெருமையினால் நிறைந்திருக்க கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எனவே அந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாராம்? யாக்கோபு 4:6 வாசிப்போம். அடுத்தது நாங்கள் ஒரு வசனம் வாசிக்க அந்த ஒரு கருத்தை நாங்கள் வாசித்து விட்டு இது பார்ப்போம். அதாவது இந்த பெருமை அது எப்படி எதற்கு வழி நடத்துகிறது என்று சொன்னால் நீதிமொழிகளிலே நாங்கள் வாசிப்போம் 16-18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமீட்டிமை. பெருமையோடு பெருமை என்றால் என்ன சொல்லுகிறோம்? அகந்தை என்று சொல்லுகிறோம். ஒத்த கருத்து தான். பெருமை என்றால் அகந்தை, அடுத்தது மேட்டிமை. அப்ப மேட்டிமை பெருமை ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அழிவுக்கு முன்னானது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனிதன் பெருமைப்படுவான் என்றால் அது அழிவுக்கு அடையாளமாக இருக்கிறது. சீக்கிரம் அழிவு வருகிறது என்பதுதான் அடையாளம். எனவே அதாவது அழிவுக்கு முன்னானது அகந்தையும் விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமையும். அப்ப இது சாத்தானுக்கு தான் நடந்தது, லூசிபருக்கு தான் நடந்தது. தள்ளப்பட்டான், வீழ்த்தப்பட்டான், அவன் பெருமை நிமித்தான். எனவே இந்த ஒரு மனிதனுக்குள்ளே பெருமை காணப்படும் பொழுது அது நல்லதுக்கு கொண்டு போய் சேர்க்காது, மாறாக அது அழிவுக்குத்தான் அவனை நடத்தும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29-23 வாசிப்போம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அகந்தை அவனை தாழ்த்துமா, ஆனால் மனத்தாழ்மை இருக்கும் பொழுது அவன் தான் கனமடைவான் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த பெருமை, அடுத்தது தாழ்மை. அப்ப நமக்கு இருக்கக்கூடாத பெருமை, நமக்கு இருக்க வேண்டியது தாழ்மை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யாருக்கு தேவன் எதிர்த்தளிக்கிறாராம்? யாக்கோபு 4:6 சொல்லப்படுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார்.
அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்திலே கிருபை பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமையோடு இருந்தால் அவனுக்கு கிருபை கிடைக்காது. மாறாக தாழ்மையோடு இருக்கிறவர்கள் தான் கிருபை கிடைக்கும். எனவே 2 மனிதர்கள் ஜெபிக்க வந்தார்கள். இயேசு உவமையிலே சொல்கிறார், ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஒருவன் சொல்கிறான் தன்னுடைய இதுகளை தான் செய்கிற நல்ல காரியங்களை குறித்து பெருமையாய் பேசி ஜெபம் பண்ணுகிறான். வாரத்திலே 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லி அவனை பார்த்திலும் நான் இவ்வளவு மேன்மை என்று சொல்லி ஜெபிக்கிறான். என்னோட நாயக்காரன் தூரத்திலே நின்று தன் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். அப்ப ஆண்டவர் யார் நீதிமானாக்கப்பட்டான்? அதாவது இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான். அதோட சேர்த்து சொல்லுகிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்ப இதிலிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே அநேகருக்கு நம்மை அறியாமலே வீண் பெருமை, அதாவது நமக்கு கொஞ்சம் மற்றவர்களை விட திறமைகள் இருந்தால் அதை வைத்து அநேகர் பெருமை பாராட்டுவார்கள். அதாவது ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மற்றவனை விட நான் நல்லவன்ற எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. எனவே இது இருக்கக்கூடாது என்பதை தான் இயேசு தன்னுடைய உபதேசத்திலும் இன்னும் நிருபங்களிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். ஒரு பாவிக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லவில்லை. ஆண்டவருடைய கிருபையை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு கிருபை தருகிறார். இப்ப நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, நாங்கள் வாழுகிறது, உயிருடன் வாழ்வது, சுகமுடன் இருப்பது, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய கிருபை. அது காலைதோறும் புது கிருபை. அப்ப அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அனுதினமும் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 5:5 வாசிப்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பெருமை உள்ளவர்கள் கீழ்ப்படிய முடியாது, அப்ப தாழ்த்த முடியாது, கீழ்ப்படிய முடியாது. எனவேதான் இளைஞர்களாக இருந்தால் மூப்பர்களுக்கு, சபையிலே மூப்பர்கள் அல்லது இன்னும் முதியவர்கள், வயதுக்கு முதிர்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து அவர்களுக்கு முன்பதாக நாங்களை ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துறது மாத்திரமல்ல, பெரியவர்களை மதிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது. பெருமை உள்ளவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கூட கீழ்ப்படிய மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், அப்படி வேதம் சொன்னாலும் எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கிறது என்று. நாங்கள் கொஞ்சம் அறிவினாலே நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். வேதம் அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது புத்தகத்திலே, அது சுமார் வசனம் தானே. அப்ப இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தங்களை ஆண்டுடைய வசனத்துக்கு தாழ்த்த முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெருமை, அவருடைய அறியாமல் ஏதோ ஒரு பெருமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் மரியாதை பாருங்கள் நீங்கள், இயேசு தேவதூதன் என்று சொன்ன பொழுது, இதுவும் ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கிடது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி அவருடைய தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மனம் திரும்புங்கள் என்றால் நாங்கள் அதற்கு மேலாக ஆண்டவரே சொல்கிறார், மனம் சரியில்லை, திரும்ப வேண்டும். உங்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது, உங்களுக்குள்ளே இதே இருக்குது. அப்போ அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பும்படியாய்த்தான் ஆண்டவர் சொல்கிறார். எனவே பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால், தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும் என்றால் பெருமையோடு போக முடியாது. ரட்சிப்பே நமக்கு கிடைக்காது என்றால் எப்படி நாங்கள் பரலோகம் போக முடியும்? கிருபையை நமக்கு இந்த உலகத்திலே கிடைக்காது என்றால் எப்படி நாங்கள் பரலோகம் போக முடியும்? இப்போ பரலோகத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்றால் 2 தான் இருக்கிறது, இடையிலே ஒன்றுமில்லை. பரலோகம் அல்லது நரகம், இடையிலே ஒன்றுமில்லை போவதற்கு. ஆனால் அப்ப நாங்கள்
ஆண்டவரிடத்துல பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய வசனத்துக்கு நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்களை உயர்த்துகிறார். யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்ம உயர்த்துகிற தேவன். அப்ப அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் இயேசு பாருங்கள் எப்படி உயர்த்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப தேவன் அவரை உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது முடங்குகிறது. நாவல் யாவன் இயேசுவை கர்த்தரன் அறிக்கை பண்ணபடி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். எனவே நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாயிருப்போம் நான் வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்குள்ளே மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல், மனத்தாழ்மை. ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பெருமையோடு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பெருமை அவனுடைய தன்மை. ஆனால் தாழ்மை என்பது தேவன் நமக்கு, இயேசு நமக்கு கற்றுத்தந்த பாடம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சீசருடைய பாதங்களை கழுவினாராம். அப்ப இது என்னத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது? எவ்வளவுக்கு நாங்கள் தாழ்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய காலை கழுவுறால் அதை விட தாழ்மை மேலானது ஒன்றும் இருக்க முடியாது. அதை எடுத்து அவர் சொன்னார் இயேசு, நான் என்னை நீங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை உங்களுக்கு செய்தால் நீங்கள் இதைப்படி இதை மாதிரி தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்று. அதுதான் இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், பெருமைகள், மேட்டுமைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும். அந்த சபையோட என்னுடைய சபை தான் பெரிது, அந்த ஊழியக்காரனுடைய நான் தான் பெரிது, எனக்கு நல்ல திறமைகள் இருக்கிறது, எனக்கு நன்றாக பாட தெரியும், எனக்கு நன்றாக மியூசிக் அடிக்க தெரியும், நான் எத்தனையோ இடங்களுக்கு எல்லாம் இந்த நாட்டு புறன் அந்த நாட்டு புறன், அப்படி ஒரு பெருமை. அப்படிப்பட்ட பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுது. எனவே இன்றைக்கு அதாவது உலக மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தெரிந்தும் செய்கிறார்கள். எனவே அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாரா? இப்பொழுது என்ன சொல்லுகிறாரா? மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனங்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். அப்ப இதுவரை நாங்கள் அறியாமல் இருந்தால் ஆண்டவர் அதற்கு எங்களுக்கு தண்டனை மன்னிப்பார். ஆனால் அறிந்து கொண்டு செய்யால் அதுக்கு எங்கே தண்டனை, அங்கே வேறு வித இனி எங்கே ரட்சிப்பு. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தைப்படவும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, வாழ்க்கை ஒன்று, மரணம் எல்லாம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் கடவுளுக்கு முன்பதாக தாழ்த்தி அவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பெருமை என்ற இதிலிருந்து நாங்கள் வெளிவருகிறோம். எனவே இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வருகைக்காக சபைகளை, ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் இந்த நாட்களிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து, இயேசு இன்றைக்கு வருவாராயிருந்தால் அவருடைய வருகையிலே நான் எடுத்துக் கொள்ளப்படுவேனா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கின்றது. அதற்கு என்ன தடையாயிருக்கிறது பாருங்கள். வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். நீங்கள் எல்லா இடத்திலும் எடுத்து பார்த்தால் உடனடியாக கீழ்ப்படிந்தவர்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரியாதை உடனடியாக கீழ்ப்படிந்தார். எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பு பிரசங்கம் பண்ண பொழுது உடனடியாக கீழ்ப்படிந்தார். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மந்திரி கேட்கிறார், அந்த ஏசாயா புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை அப்போஸ்தலர் 2 அங்கே பிரசங்கித்த பொழுது அவர் சத்தியத்தை கேட்ட பொழுது கேட்கிறார் பிலிப்பை பார்த்து, தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடையன் என்று கேட்கிறார். அப்ப பிலிப்பு சொல்கிறார், இந்த ஒரு தடையும் இல்லை, நீர் விசுவாசித்தால் தடையில் என்று சொல்லி உடனே அவர்கள் ரதத்தை விட்டு இறங்கினார்கள். பிலிப்பு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் உடனடி கீழ்ப்படுதல். அதே போல பிரியமானவர்களே, இவைகளை எடுத்து காட்டுகிறது சொன்னால் எத்தனையோ வசனங்களை நாங்கள் கேட்கிறோம், ஆனால் ஒரு வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப இது நமக்கு எங்களை அறியாமலேயே எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெருமை நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் தேவ வார்த்தை, அதாவது நாங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் இருப்பது எங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் தூரமாக இருக்கிறோம் என்பதுதான் அடையாளம். எனவே ஒரு மனிதனுக்குள்ளே இன்றைக்கு பெருமை காணப்படும் பொழுது, அந்த மனிதன் அகந்தையாக இருக்கும் பொழுது,
இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ பேர் வந்து அதாவது இந்த சத்திய வசனங்களை எடுத்து நாங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற பெருமை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை தடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் அதாவது தேவனுடைய கிருபையை பெற வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு என்னுடைய உறவுகளிலே நாங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ குடும்பங்களிலே சொல்லுவார்கள், என்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட, என்னுடைய கணவர் ரட்சிக்கப்பட, இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்கள் இன்னும் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய இதயங்களை மாற்றுவார். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? அதாவது ராய்னாட் பாங்கே வந்து ஒரு நாள் சாட்சி சொன்னார். எப்படி என்றால், ஒரு ஹோட்டலில் அவர் இருந்த பொழுது அந்த கூட்டத்திலே வந்து ஒரு நடத்தி போட்டு அவர் ஹோட்டலிலே போய் தங்கியிருக்கிறார். சுவிசேஷ கூட்டம் நடத்தும் பொழுது ஒரு வாலிப மகளுக்கு சொன்னார், அதாவது உடனடியாக நீ இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த வாலிப மகள் சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அது விருப்பம் இல்லை, அவருக்கு பிடிக்காது, இயேசுவை பற்றி நான் பிடிக்காது, நான் அவரை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானம் பெறுவேன் இருந்தால் அவர் வந்து என்ன விட்டு விடுவார், என்னாலே அது முடியாமல் இருக்கிறது சொல்லி. அப்போ தான் ஆலோசனை சொல்லிட்டு அவர் போய் ஹோட்டலில் இருந்தார். மறுநாள் காலையில் அவர் ஹோட்டல் ஜன்னலுக்கால பார்த்த பொழுது வீதியில் ஒரு விபத்து. அந்த விபத்தினை பார்த்தால் எந்த சகோதரிக்கு முதல் நாள் அவர் ஆலோசனை சொல்லி சொன்னாரோ அந்த மக்கள் ஆக்சிடென்டிலே மறித்து போயிருந்ததை அங்கே கண்டார். எனவேதான் அவர் முழங்காலிருந்து, ஆண்டவரே, நான் ஏதாவது இன்னும் அதிகமாக அவளை பலாத்காரப்படுத்தியாவது ஞானஸ்தானம் பெறுவதற்கு நான் ஏதாவது செய்திருக்க வேண்டுமா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாராம், இல்லை, உன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி. அதுதான் அவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது அழிவுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்கிறோம். எனவே நாங்கள் பார்த்தோம் அல்லவா, வசனத்திலே சொல்லப்படுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, மனம் வெட்டுமை என்று. ஒருவேளை நாங்கள் சொன்ன மக்களுக்குள்ளே அப்படிப்பட்ட மனம் வெட்டுமை, அநேகம் சொல்லுவார்கள் நமக்குள்ளே அப்படி ஒரு பெருமை இல்லை அப்படி என்று. ஆனால் அவருடைய பேச்சிலேயே கண்டுபிடிக்க முடியும் அவர்களுக்குள்ளே பெருமை கிரியை செய்கிறதை. அவர்களை அறியாமலேயே அந்த பெருமை அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எனவே தேவன் என்ன செய்கிறார் என்றால், நாங்கள் மற்றவர்களை நோக்கி பார்க்க வேண்டாம், எங்களுக்குள்ளே எங்களை அறியாமல் இது ஒரு பெருமை எங்களுக்கு காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, பெருமை அவருக்கு அருவருப்பாய் இருப்பது ஆண்டவருக்கு. அவர் அதை வெறுக்கிறார், அருவருக்கிறார். அதே நேரத்திலே அவர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஆண்டவர் கிருபை தருகிறார். இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை தாண்டி இதோ ஆண்டுடைய வார்த்தையின்படி எனக்காக கொள்ள வேண்டும் மரியாதை போல தேவ வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு அதாவது இன்னும் அதிகமான கிருபையை தருகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். 1 பேதுரு 5:5 வாசித்தோம் மூப்பர்கள். அடுத்தது இந்த ஜீவனத்தின் பெருமை எங்கிருந்து வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 யோவான் 2:16 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் உலகத்தினால் உண்டானது. உலகம் என்றால் உலகத்திலே இருக்கிறவன் யார்? உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொன்னார். எனவே ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பத்தின் வடிவிலே வஞ்சித்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை பிசாசு மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்தார். எப்படி? அந்த பார்வைக்கு இன்பமாயிருந்தது, புசிப்புக்கு பார்வைக்கு இன்பம், இச்சிக்கத்தக்க விதமானது. அப்ப ஒரு ஜீவனத்தின் பெருமை என்பது சத்துருதான் இந்த மனிதர்களுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்ப இன்றைக்கும் இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை வைத்துத்தான் சாத்தான் மனிதர்களை சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கூட சாத்தான் இதயங்களை தான் சோதித்தார். அதனால் அவர் அப்பாலேயோ சாத்தான் என்று சொல்லி சோதனை ஜெயித்தார். நாம் அதாவது இந்த ஜீவனத்தின் பெருமை என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படின்னால என்ன? இது அதாவது எங்களுக்குள் இருக்கிற சொத்துக்கள், என்னுடைய வீடு, அதை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். அநேகர் தன்னுடைய படிப்பை பற்றி பெருமை பாராட்டுவார்கள், தன்னுடைய பணத்தை குறித்து. இப்படியான பெருமைகள் ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் தேவனால் உண்டானவைகள் அல்ல.
தேவன் அப்படிப்பட்ட தன்மையோட மனிதனை படைக்கவில்லை. ஆண்டவர் தம்மை போல தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதர்களை படைத்தார். சாத்தான் அதாவது அவன் தன்னுடைய சுபாவத்தை மனிதர்களுக்குள்ளே அங்கே புகுத்தினான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இன்று வரை இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் தாழ்த்தி சிலுவையிலே ரத்தம் சிந்தனை மூலமாக இன்றைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய நாமத்திலே தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அவரால் அன்றி ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனிதர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமம் கட்டப்படவில்லை. இயேசு நாமத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுதுதான் மனிதர்களுக்கு உண்மையான விடுதலை கிடைக்கிறது. எனவே இந்த வீண் பெருமை நமக்கு வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்கிறது. சபையிலும் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிலும் சபை ஐக்கியத்திலும் நமக்குள்ளே இந்த பெருமை கிரியை செய்யக்கூடாது வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:1. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அல்ல, ஒன்றையும் வாதாட்டம் வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, அதாவது ஒவ்வொருவரும் மற்றவர்களை தங்களிலும் மேன்மையானவராக எண்ண வேண்டும். அப்படி எண்ணும் பொழுது பெருமை இல்லாமல் போகிறது. இப்ப பெருமையை உள்ளவர்கள் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் அப்படி நினைக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இல்லை, உன்னை விட மற்றவன் தான் உயர்ந்தவர்களை நீ நினை, அப்பொழுது நம்மளே பெருமை இருக்காது. இயேசு அதைத்தான் செய்தார். முன்பு சொன்னது போல தன்னைத்தான் தாழ்த்தினார். அவர் சீசருடைய பாதங்களை கழுவினார். நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொன்னார். எனவே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அடிச்சொல்லுள்ள முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். எனவே அவர் எவ்வளவோ பரலோகத்தின் மகிமையை திறந்து மனித ரூபம் கொடுத்து அவர் மனித சாயலாக மாறினாராம். எனவே அப்படிப்பட்ட தாழ்மை உள்ள சிந்தை, கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தை, பிலிப்பியர் 2:2 நீங்கள் வாசித்து பாருங்கள், அதைத்தான் சொல்லப்படுகிறது. தாழ்மையின் சிந்தை, எங்களுடைய மனநிலை, எங்களுடைய மனப்பான்மை, தாழ்மை மனப்பான்மை இயேசுவை போல எங்களுடைய உள்ளம் மாற வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனவே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டும் நமக்குள்ளே வீண் பெருமைகள் காணப்பட்டால் அந்த பெருமையை எடுத்து போடுவோம், தாழ்மையை தரித்துக் கொள்வோம். கர்த்தர் வருகிறார். அப்ப ஒருவன் மேட்டிமை பெருமையோடு இருந்தால் பரலோகத்துக்கு ஆண்டுடைய வரையிலே போக முடியாது. இவைகளை விட்டு எதற்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம் அல்லவா, இந்த வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியவில்லை, நான் அந்த வார்த்தைக்கு நாங்கள் உடனடியாக கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு எந்தவித நஷ்டமும் வரப்போறதில்லை. ஆண்டவருடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தால் ஒரு நஷ்டம் நாங்கள் அடைய மாட்டோம். தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இன்று வரை பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்திக் கொண்டிருக்கிறார். இது கிருபையின் நாட்கள், இது முடிவுக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபை இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பின்பதாக, அதாவது சாத்தானால் ஏற்படுத்தப்பட்ட, லூசிபர்னால் ஏற்படுத்தப்பட்ட அந்தி கிறிஸ்து என்பவர் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அவன் மீட்டுமையிலே பெருமையிலே தான் அவன் அதை செய்வான். அப்ப அந்த இதுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டோமாக இருந்தால் அது மிகவும் மகா உபத்திரவ கொடிதான காலமாக இருக்கு. எனவே அதற்கு தப்பு வைத்துக் கொள்வதற்கு தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய வார்த்தை மூலமாக நம்மோடு இடைப்பட்டு நமக்கு ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையிலே சொல்லி வருகிறார். எனவே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவோம், அவருடைய நாமத்துக்கு நாங்கள் பயப்படுவோம். கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்காமல் நாங்கள் அதை விட்டு மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கேட்ட வார்த்தைக்காக எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரியைகளை நிரப்பிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி. பரிசுத்தரையுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, நீர் பெரியவர் ஆண்டவரே சுவாமி. பெருமை உள்ளவர்களுக்கு எந்த நிற்கிறீர் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை ஆண்டவரே நீர் மரண பரியந்தம் தாழ்த்தினீர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வீண் பெருமை கொள்ளாமல் ஆண்டவரே, மற்றவர்கள் ஆண்டவரே எங்களை விட மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் எண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே சுவாமி.
ஆண்டவரே கர்த்தாவே, எதை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டாமல் ஒன்றை குறித்து மட்டும் நாங்கள் பெருமை பாராட்ட முடியும். இயேசு நம்முடைய தெய்வம் என்பதை குறித்து நாங்கள் பெருமை கொள்வோம். அவர்தான் வேதம் என்ன சொல்ற, சிலர் இடங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவர் எங்களுடைய தேவன், அதை குறித்து மாத்திரமே தவிர வேறு ஒன்றில் நாங்கள் பெருமை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே தந்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரை திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இதயத்திலே மேட்டிமை பெருமை அகந்த இருக்குமா இருந்தால் அவைகளை எடுத்து போடும் ஆண்டவரே. எங்களை கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தும் பொழுது நீர் தாழ்வுள்ளவருக்கு அதிகமான கிருபை அளிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாப்பா. ஆண்டவரே, தன்னைத்தான் தாழ்த்து உயர்த்தப்படுத்துவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா. ஆண்டவரை, பாவியாக இருந்த என்மேல் கிருபையாயிரம் என்று ஆயக்காரன் ஜெபித்த பொழுது ஆண்டவரே அவன்தான் நீதிமானாக்கப்பட்டான். அதே போல நாங்களும் தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுது எங்களை நீதிமானாக மாற்றி ஆண்டவரே ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பங்கடையக்கூடியவர்களாக எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எப்படிப்பட்ட விதத்திலும் எங்களை அறியாமலேயோ எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பெருமை காணப்படாத வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு திருவிருந்து இருக்கிறது. அடுத்த சௌரன் வந்து வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். திருவிருந்துக்கு ஆதார வசனங்களை படிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23-31 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை அறிகிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமான அவரோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கிறவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலான அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாத நான் தனக்கு ஆக்கினத்திற்கு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த நினைவு திருவிருந்திலே இயேசுக்காக அளிக்கப்பட்டார், அவர்களுக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய கடவுளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று நாங்கள் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, எங்களுடைய விருது நிமித்த நீர் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நோக்கப்பட்டு, எங்களுக்கு சமாதானத்தை உண்டுபடுமாக்கி ஏற்பட்டு, என் கடவுளினாலே குணமாகிறோம். சிறுண்டாடுகளைப் போல் இருந்தோம், இப்பொழுது மேற்பன் கண்காணி மாநிலத்தை நாங்கள் திரும்பப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் முதல் வாரத்திலே உடைய பந்தியிலே ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கு பெற்றுவதற்கு எங்களை கூட்டி சென்றபடி நான் மக்கள் நன்மை செலுத்துகிறோம். செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கான மக்கள் நன்மை இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திருவிருந்து பந்தியில் நம்முடைய அழைக்கிறோம்.
சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவி இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமன சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சமாதானத்தின் தேவன் நம்மை ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கும் சுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாரம் விவரேக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த தொடர்பு இல்லாத அநேக மந்தைகள் வெளியிலே உண்டாண்டவரை அவர்கள் ரட்சிக்கப்பட்டு உடைய பந்தியிலே அமர்ந்து இவை பொழுதுக்கான சத்தங்களுக்கு மருவமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு இருக்கும்படியாக உடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, அப்படியா இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தேவனையாக நாங்கள் பாடி துதித்து முடிப்போம். ஆகவே இந்த நாளில் நம் பெருமையை குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த பெருமை என்ற வியாதி நம்ம விட்டு நீங்க வேணும். அப்படியாக பாருங்க, இந்த பெருமை என்ற காரியங்களை தான் அந்த பெரியோடு திருச்சபையே வந்திருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது ரோமன்ல இருந்து, அதாவது இப்படி என்ற கான்ஸ்டன்டைன் அரசன் போது அந்த கான்ஸ்டன்டைனுடைய பெருமை நிமித்தம் நான் ஒரு ராஜா, நான் இந்த மௌனத்தை கடத்தி ஞானஸ்தானம் எடுக்க தண்ணிக்கு இறங்க மாட்டேன், தண்ணி எடுத்துன்னு வந்து எனக்கு தெரியும். அப்படித்தான் அவருடைய பெருமை இருந்தது. கடவுளை நம்பினான், இயேசுவை நம்பினான், சிலுவை அடையாளத்தை போட்டு யுத்தங்களை வென்றான். ஆனால் அந்த தெய்வத்தை உண்மையாக நம்மளுடைய இவருடைய சக்தி இருக்கிறது தான் அவன் நம்பினான். நம்பி போட்டு இறங்க சொன்ன பொழுது இறங்க முடியவில்லை. நீ இறங்க முடியாது, அப்படியே கொண்டு கிட்டத்தட்ட 6000 பாதமாரையே கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் அப்படி கீழ்ப்படியாக தந்த இதுக்கு கீழ்ப்படியாக கொலை செய்திருக்கிறான். ஆகவே அந்த கீழ்ப்படியாக நிமித்தம் என்ன செய்தான், கொண்டு வந்து தெளித்து எல்லாருக்கும் தெளிப்பு ஞானஸ்தானத்தை கொடு. இன்றைக்கு பாருங்க, இப்படிய பரவி இன்றைக்கெல்லாம் விருட்சமாக இருக்கிறது. ஆகவே
ஒரு நாளிலே கைவிடப்படுவார், ஒரு நாளிலே தெரியும் அது வெளிச்சம். அது வேதம் அப்படியாக சொல்லுவது. ஆகவே இந்த பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறது, தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவர் சகோதரன் சொன்னார்டா, பேசக்கூடிய இடத்தில் பேசாமல் இருப்பதும் கெட்டான் என்றதுக்கு சொல்றேன். பேசக்கூடாத இடத்தில் பேசுகிறவனும் கெட்டான். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். நாம் கெடுவது நம் வாயினாலும் நம்முடைய செயல்னாலும் என்று சொல்லுவார். ஆகவே நம்முடைய யாக்கோபு நாவு நெருப்பு. ஆகவே இப்படியாக தேசருக்கு நடந்த மாதிரி இன்றைக்கு நடக்கும்னு சொன்னா பாருங்க, தேவன் அப்படியாகவே நம்ம நேசிக்கிறபடினால சொல்லுறார். பெருமை உள்ளவருக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு பாருங்க, இந்தியாவில் நான் இதில் பார்த்தேன், ஒரு 25 வயது பிள்ளை கிரிக்கெட் அணியில் ஜெயித்திருக்க 127 ரன்னோடு ஒரு ஆவிக்குரிய வர்ஷிப் பண்ற ஒரு பிள்ளை 12 வயதில் அது கிரிக்கெட்டில் சேர்க்கப்பட்டு வந்து கொண்டிருந்த பொழுதுதான் அதை பார்த்தேன். வேத வசனங்களில் வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை மதம் என்ற ரீதியில சங்கிகள் என்ன செய்கிறார்கள், 22ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்புக்கு தடை செய்தார்கள். என்றால் அவருடைய சித்தப்பா அவருடைய எல்லாம் ஆவிக்குரிய ஊழியங்களை செய்கிறவர்கள், அவர்கள் வழக்கிடப்படும். இவர் ஜப கூட்டங்கள் நடத்துகிறார்கள், கிரவுண்ட்ஸில் நடத்துகிறார்கள் என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்து அந்த பிள்ளையெல்லாம் ஒதுக்கி இடம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த 25ஆம் ஆண்டு அந்த பிள்ளையை விழுந்து நான் இப்போ சங்கியெல்லாம் வெக்கப்பட்டு போயிருக்கிறது. அவர் சொல்லுகிறான், இயேசுவுக்கு முதல் நன்றி. இது கிடைக்கும் வசனத்தை நான் உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே கேள்வி எழுப்பி இயேசுவுடன் ஜெபம் பண்ணி இயேசுவின் வசனங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்கள். ஆகவே நான் அந்த வேர்ஷிப் எல்லாம் பார்த்தேன். ஆகவே ஒரு கூட்ட ஜனம் நம்மை கேவலப்படுத்தும். பெருமை உள்ள கூட்டம் எங்களுடைய மதம் தான் பிரசன்ட் எதிர்த்து இன்றைக்கு அதை பேசுவாங்க. இன்றைக்கு அவங்களே இன்றைக்கு வாழ்த்து சொல்றார்கள். எதிர்த்தவர்களை முன்பிலே அவர் ஏற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பெருமையான காரியங்களை இதில் உடைக்கப்பட வேண்டும். ஆகவே கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், அவருடைய வெறிக்காக ஆயத்தப்படுவோம். இயேசுவின் 2ஆம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே, ஆயத்தமாகிடுவோம் நம் இயேசுவை சந்திக்கவே, ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். நித்திரையை விட்டு நாம் எழும்புவோம், நம் நீதியின் சூரியன் வருகிறார். ரட்சிப்பில் பத்திரம் காத்துக் கொள்வோம், நம் ரட்சகர் வருகிறார். ரட்சிப்பில் பத்திரம் காத்துக் கொள்வோம், நம் ரட்சகர் வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், நம் பரிசுத்தர் வருகிறார். பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம், நம் பரிசுத்தர் வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்க்கிடவே நியாயாதிபதியாக வருகிறார். நீதியாய் நியாயம் தீர்த்திடவே நியாயாதிபதியாக வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா. மரணத்தை வந்த நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வந்த நம் ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினை தம்மோடு சேர்க்கவே வருகிறார்.
மாரநாதா அல்லேலூயா. இயேசு இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே. மாரநாதா சீக்கிரம் வாரும். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம் என்று வேதம் சொல்கிறாவே. இந்த நாளில் வந்து ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்தவர்களாக தாழ்மையுள்ள மனதோடு நாங்கள் கடன் செல்ல போகிறோம். எல்லோருமாக நாங்கள் துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவரே ஏசப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே உங்கள் கோடி ஸ்தோத்திரம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பந்தியில் நாங்கள் அமர்ந்தோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. ஆண்டவரை மீண்டுமாக வரப்போறீங்க. ஆண்டவர் மரணத்தை நிறைவு கூடும்படியாக ஆண்டவரே உங்களுடைய பந்தியில் நாங்கள் அமர்ந்தோம். கர்த்தாவே இயேசுவே, உங்களுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், ஆயத்தப்படுத்துவோம் என்று உறுதிமொழி எடுக்கிறோம். பெருமை உள்ளவருக்கு நீங்கள் ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறீங்க. ஆண்டவரே, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை எடுக்கிறீங்க. ஆண்டவர், இந்த வேளையிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தவர்களும் ஆண்டவர் இந்த பெருமைகளை விட்டொழிந்து கடைசி நாட்களிலே இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை பண்ணி கர்த்தருடைய வருகைக்காகவும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க கிருபை செய்யும். உம்முடைய நாமம் என்று உயர்த்தப்படும். ஆண்டவரே, கர்த்தரையுடைய வார்த்தைகள் ஆண்டவர் நிறைவேற போறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோங்க. தாவை கூட இந்த வழிநடத்தும். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை போக்கிலும் வருத்தம் கூட இந்த பாதுகாத்து வழிநடத்தும். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவரை வர இருக்கிறதான அழிவிலிருந்து ஆண்டவரை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை கர்த்தருடைய செட்டைகள் அடைக்கலம் வந்து நமக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற நமக்கு விரோதமாக ஒன்று நடக்காது நாங்கள் நம்பி தேவனுடைய வருகைக்காக காத்திருப்போம். தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடைய மாறுவோம் என்று சொல்லி உடைய இடத்துல நாங்கள் செல்வோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். போக்கிலும் பலத்திலும் கூட இருந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை பரவ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென்.